வந்து சாதாரணமாக இதுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். இட்ஸ் அ கிரேட் சயின்ஸ் ஆக்சுவலி அதர் டைமென்ஷன் ஆஃப் அக்குபஞ்சர். பட் இதில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிகுலர் பாயிண்ட் பாடி அக்குபஞ்சரோட பேண்டன் ஜெய்சூரிய புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்குபஞ்சர் பாயிண்ட்டுக்கும் அரிகுலரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா பிகாஸ் இட் ஒர்க்ஸ் வெல் கம்பைனிங் அரிகுலர் பாயிண்ட் வித் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் கிவிங் பெட்டர் ரிசல்ட்ஸ். இப்போ நார்மலாக என்ன பண்ணுங்க, எந்த பாயிண்ட் போட்டாலும் ஒரு ஷென்மன் போடுங்க. சில பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், வேற ஏதாவது சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸோட என்ன பண்ணலாம், நீங்க அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. அலர்ஜிக் பாயிண்ட் போடுங்க, அப்புறம் தலாமஸ் பாயிண்ட் போட்டீங்கன்னா பெயின் குறையும். ஆமா, இன்சோம்னியா பாயிண்ட் கொடுத்துக்கலாம். 0 பாயிண்ட் போட்டு நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க 0 பாடி நியூட்ரலைஸ், எனர்ஜி நியூட்ரலைஸ், ஹோமியோஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ ஷென்மன் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே போடலாம். H7 மாதிரி அது. ஏன்னா எந்த நோய் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மன ரீதியான பாதிப்பு இருக்கும். ஸோ யூ கேன் டேக் ஷென்மன். ஷென்மன் இஸ் காமன் பாயிண்ட், காமன் அடிஷன் டு ஆல் தி பாடி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். ஸோ அவர் ஆண்டனோட தியரி அப்படின்னு சொன்னார். இது நீங்க போடணும்னு இல்லை, ஒரு ரிசல்ட் இல்லாத பேஷண்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த பாயிண்ட்ஸ்? ஷென்மன். ஓகேவா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ரெகுலர் தெரப்பி அப்படின்னா நீங்க அதையே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும்னு இல்லை. மெயின் ஸ்ட்ரீமா யூ டேக் பாடி அக்குபஞ்சர். அதுல இந்த இவ்வளவு டெக்னிக்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும். கூட வந்து ஆரிகுலர்ல ஒரு பாயிண்ட் போடுங்க. அதோட நீடில் தான் போடணும் சார். சார் அந்த நீடில் தான் போடணும். ஒன்சூல் நீடிலே போடலாம் சார். வலிக்காது. இப்பதான் நல்ல ஹை குவாலிட்டி நீடில்ஸ் இருக்கு இல்ல. நைஸா மேல அப்படி வச்சிட்டீங்கன்னா நிக்கும். நான் நீடில் போடுறது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இருக்காது வேணா கூட நீங்க அவங்க ப்ராப்பரா எப்படி போடணும் அப்படின்னு நீங்க ஸோ வந்து மேக்னோட தெரப்பி, மேக்னோட்டோ தெரப்பி இதில் வந்து மேக்னெட்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லேயே ஸ்கூலில் படிக்கும்போது மேக்னெட்டில் வந்து விளையாடிருக்கோம். அந்த மேக்னெட்டை வந்து ஒரு மரத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு வெளியில் ஒரு அயன் ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதை அட்ராக்ட் பண்ணுவோம். கண்ணாடிக்குள்ளே வச்சுட்டு வெளியில் ஒரு கம்பி ஆணியை வச்சாலும் அதை அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு பிளாஸ்டிக் சேர் கீழே மேக்னெட்டை வச்சுட்டு மேலே ஒரு அயன் ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதை அட்ராக்ட் பண்ணும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பாசஸ் த்ரூ எனி ஆப்ஜெக்ட் இல்லையா? அந்த மேக்னெட்டை பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாத ஒழிய, ரெண்டு மேக்னெட்டை வச்சு நம்ம ஆப்போசிட் போல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அட்ராக்ட், சேம் போல் ரிப்பல்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு பீஸ் ஆஃப் மேக்னெட் வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த விஷயங்களும் ஃபீல் பண்ணிருக்கோம். பட் அந்த பீஸை பார்க்கும்போது நமக்கு அது ஒன்று அதனுடைய ஒரு பவரை வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது, ஐ மீன் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஸோ நம்மளோட ஒரு செல்லுமே வந்து ஒரு மேக்னெட் அப்படின்னு சில சித்தர்கள் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பல கோடி செல்களின் தொகுப்பு தானே நாம. ஸோ ஒரு மனிதனே வந்து ஒரு காந்த கோலம் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். இந்த பூமி வந்து ஒரு காந்தம், அதனுடைய பவர் 0.47 காஸ். காந்தத்தினுடைய சக்தியை வந்து நம்ம காஸ் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்ல மெஷர் பண்றோம். ஸோ அதுக்கான அளவுகோல் வந்து இந்த பூமி வந்து ஒரு மேக்னெட். அந்த 0.47 அப்படிங்கிறது வந்து அதனுடைய விசை, காந்த விசை. இப்போ நாம சிஸ்டத்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற அந்த மேக்னெட்ஸோட பவர் வந்து அதிகம். தேவையான நிலைகளில் வந்து வெவ்வேறு அளவுகள் உள்ள சக்தியில் உள்ள மேக்னெட்ஸை நம்ம வந்து பயன்படுத்தும். இப்போ இந்த அக்யூபஞ்சரோட நீங்க மேக்னெட்டோ தெரப்பியை வந்து சேர்த்து செய்யறது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம ப்ரொஃபஸர் டாக்டர் அப்துல்லா சிங் அக்யூபங்க்சர் அண்ட் மேக்னெட்டோ தெரப்பி அப்படின்னு தான் அந்த கோர்ஸையே சொல்லுவார். காலப்போக்கில் இந்த மேக்னெட்டோ தெரப்பி வந்து சரியா வந்து நம்ம நடத்தாம இருக்கே தவிர, மேக்னெட்டோ தெரப்பி அப்படிங்கிறது அக்யூபங்க்சரோடு இணைத்து செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. இப்போ நம்ம ட்ரீட்டிங் டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் தி பாயிண்ட்ஸ் ஃபர்தர். இன்னும் அடிஷ்னலாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது, மேக்னெட் வந்து ஜெனரல் சார்ஜிங், மேக்னடைஸ்ட் வாட்டர் இன்டேக், இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர்.
இதுக்காக வந்து பெரிய ஒரு எஃபர்ட்ஸ் வந்து தேவையே இல்லை. வெரி மச் எஃபெக்டிவ் அண்ட் ஹைலி சப்போர்ட்டிவ் டு அக்குபஞ்சர். இதுதான் வந்து ஜெனரல் ஹைப்போவர் மேக்னெட்ஸ். இதனோட பவர் 3000 வாட்ஸ். ஓகே, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு சிகிச்சைக்காக பயன்படுத்தும் போது அது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருக்கு. இதுல வந்து சூப்பர் பவர், சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லி இதை விட அதிகமான பவர் உள்ள மேக்னெட்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்க கூடாது. ஸோ ஹியூமன் ஃப்ரெண்ட்லி பவர் அப்படிங்கிறது வந்து ப்ரிஸ்கிரைப் டு 3000 வாட்ஸ். இந்த 3000 காஸ் மேக்னெட் வந்து ஒரு அடல்ட் 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது இந்த மேக்னெட்ஸ் வந்து 3000 காஸ் பவர் உள்ள ஹை பவர் மேக்னெட்ஸ். ரெண்டுமே வந்து செப்பரேட் மேக்னெட்ஸ் தான் இருந்தாலும் வந்து ஒரு மேக்னெட்ல வந்து நம்ம SL, இன்னொரு மேக்னெட்ல NR அப்படின்னு போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ மேக்னெட் ஹேஸ் 2 போல்ஸ், நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஆக்சுவலி இந்த மேக்னெட்டோதெரபி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். பட் இப்போ உங்களுக்கு வந்து நான் சில அவுட்லைன் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து நீங்கள் எப்படி அக்யூபஞ்சர் கூட பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேக்னெட்டோதெரபி வந்து நம்ம ஃப்ரம் தி ஆரிஜின் நம்ம வந்து அதை தனியாக படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து NR அப்படிங்கிறது வந்து நார்த் போல் ரைட் சைட், SL அப்படின்னு இருக்கிறதுல வந்து சவுத் போல் லெஃப்ட் சைட். ஸோ இந்த மேக்னெட்டோட அதர் சைடு வந்து என்ன? நார்த் போல். சவுத் போலோட அதர் சைடு வந்து நார்த் போல், நார்த் போலோட அதர் சைடு சவுத் போல். இந்த மேக்னெட்டை 2 துண்டா உடைச்சிட்டீங்கன்னு வைங்க, நார்த் போல் தனியா சவுத் போல் தனியா போகுமா? அந்த உடைஞ்சி போன துண்டுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி மேக்னெட்டா மாறிடும் இல்லையா? அது மேக்னெட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதை 100 துண்டுகளா உடைச்சிங்கனாலும் 100 தனி மேக்னெட் கிடைக்கும். ஒரு துண்டுலையும் நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சிகிச்சைக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு செட் ஆஃப் பேர் ஆஃப் மேக்னெட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஏன்னா ஜெனரல் சார்ஜிங்ல வந்து we use both the poles. நார்த் போலையும் யூஸ் பண்ணுவோம், சவுத் போலையும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து லோ பவர் மேக்னெட். இதை வந்து ஃபேஸ்ல, கண்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 150. இந்த ஹை பவருக்கும் லோ பவருக்கும் இடையில மீடியம் பவர் மேக்னெட் உள்ளது. அதனுடைய காஸ்ட் 1500. இந்த வட்டமா இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்லயே வந்து ஸ்மால் சைஸ்ல ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கு. அது வந்து ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ 12 இயர்ஸ் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். This is general charging hands. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த நோயா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் வேணுமானா அவசியம் வேணும். ஏன் அப்படின்னா நாம வந்து பூமிக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாம, கான்டாக்ட் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு மேக்னெட் கூட நீங்க இரும்ப சேர்த்து வச்சீங்கன்னு வைங்க, அந்த மேக்னெட்டிக் கேரக்டர் வந்து அந்த இரும்புக்கு வந்துடும் இல்லையா? வந்துடும். கொஞ்ச நேரம் அந்த மேக்னெட் ஃபோர்ஸ் அதுல இருக்கும். நீங்க பூமியோட கான்டாக்ட் இல்லாம எப்பவுமே நம்ம செருப்பு போட்டுக்கிறோம். ஈவன் வீட்டில் இருக்கும்போது கூட செருப்போட தான் இருக்கிறோம். ஸோ பூமிக்கும் நமக்குமான தொடர்பு வந்து தடைபட்டு போகுது. ஸோ நாம ஒரு மேக்னெட்டு, பூமி ஒரு மேக்னெட்டு. பூமியிலிருந்து இயல்பாகவே நமக்கு கிடைக்க வேண்டிய சார்ஜ் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. பிகாஸ் ஆஃப் தி டிஸ்கனெக்ஷன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா செருப்புகள் வந்து பெரும்பாலும் போட்டுக்க மாட்டாங்க. மண் தரையில, வயல் வெளியில செருப்பு இல்லாம நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் பூமிக்கும் வந்து ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு. அவங்களும் ஆரோக்கியமாகவும் நோய் இல்லாம இருந்தாங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து நமக்கு தேவை. காரணம் என்னன்னா நம்ம உயிரையே நம்ம என்ன சொல்றோம்? பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுசுமே வந்து காந்த தன்மையால நிறைந்தது. சரிங்க, எல்லா வேதங்கள்லயும் கூட என்ன சொல்றாங்க? இந்த கோள்கள் எல்லாமே வந்து என்ன ஒரு காந்த விசையில தான் சுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா எல்லாமே தவிடுபடி ஆயிடும். அட்மாஸ்பியரே இருக்காது, யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, மூன்ல வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. இந்த 9 பிளானட்ஸ்லயே வந்து எர்த்ல இருக்கிற இந்த கிராவிட்டி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து மற்ற பிளானட்ஸுக்கு கிடையாது. அதனாலதான் மூன்ல வந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு வந்து அது வந்து தகுதியற்ற ஒரு கோள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அங்க வந்து இயல்பா இந்த மாதிரி மனுஷன் வந்து வாழ முடியாது. அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மிதந்துட்டு இருப்பாங்க.
புவியீர்ப்பு விசைங்க. இல்ல புவியீர்ப்பு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு அதாவது புவியீர்ப்பு விசை அப்படின்றது கூட ஒரு வகையான ஈர்ப்பு தானே. பட் இது நான் சொல்றது வந்து எர்த்துக்கே வந்து அந்த மேக்னெட்டிக் காஸ் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க 0.47. அதாவது ஹாஃப் காஸுக்கும் கொஞ்சம் குறைவானது. வேற நம்ம யூஸ் பண்ற அந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டோட பவர் எவ்வளோ 3000 காஸ் இல்லையா, 3000 காஸ். இந்த மாதிரி யார் வேணாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கையில் இந்த மாதிரி 2 மேக்னெட்டை வச்சுக்கலாம். ஒரு செட் ஆஃப் மேக்னெட் வாங்கி அதை என்ன பண்ணணும், கையில் சும்மா அப்படி டச் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்க. என்ஆர் வந்து ரைட் சைடு, எஸ்எல் லெஃப்ட் சைடு. சிம்பிள். இது என்ன பண்ணுது, சிம்பிளா யோசிச்சு பார்த்தீங்கன்னா காந்தம் வந்து இரும்பு என்ன பண்ணும், அட்ராக்ட் இல்லையா. நம்ம உடம்புல அயன் கண்டென்ட் இருக்குதா, பிளட்ல எல்லாம் இருக்கு, அயன் டிஃபிஷியன்சி, அயன் டானிக் சாப்பிடுங்க எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ். இந்த பக்கம் நார்த் போல், இந்த பக்கம் சவுத் போல். பிளட் நம்ம உடம்புக்குள்ள எப்பவுமே சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கு. 2 கையை நீங்க இப்படி வச்சு உட்காரும் போது ஜஸ்ட் யூ திங்க், ஒரு லேமேன் பிளான் ஐடியா பண்ணுங்களேன். இந்த பக்கம் இருக்கிற பிளட் வந்து ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் போறத இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகப்படுத்துமா குறைக்குமா, அதிகப்படுத்தும். ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ். அப்போ நாம என்ன சொல்றோம், அக்யூபஞ்சர் வியூல இட் இன்க்ரீசஸ், இட் ஸ்டிமுலேட் தி எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு நாம சொல்றோம். ஈவன் அலோபதி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இட் இன்க்ரீசஸ் தி பிளட் ஃப்ளோன்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுன்னு கூட சொல்ல முடியாது. நம்மளோட கான்செப்ட் வந்து to some extent it is advanced. blood flow வந்து ஒரு எனர்ஜி தேவை இல்லையா. we are thinking about that energy. அவங்க வந்து physical movement பத்தி மட்டும் பார்க்கறாங்க. அவங்க வந்து என்னன்னா blood flow நடக்குது, blood flow ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமா வேணாமா. சோ அந்த எனர்ஜியை பத்தி நாம யோசிக்கிறோம். சோ ரெண்டு பக்கம் 2 ஆப்போசிட் போல் உள்ள மேக்னெட்டை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், blood circulation increase ஆகும். According to our knowledge, acupuncture knowledge, energy circulation improve ஆகும். ஸோ ஒரு மனித உடம்புல எனர்ஜி சர்க்குலேஷன் நல்லா ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வெயின்ஸ்ல ஆர்டரிஸ்ல எல்லாம் வந்து பிளாகேஜ் இருக்குமா, இருக்காது. ரத்த ஓட்டம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு பைப் வழியா தடை இல்லாம ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அங்க எந்த விதமான வேஸ்டும் தங்காது இல்லையா. This is what happening when we use magnets. Okay. So இது வந்து for hands. கையில வச்சுக்கலாம். அடுத்த போஸ்டர் வந்து கால்ல வச்சுக்கலாம். கால்ல வந்து ஒரு 10 நிமிஷம். அதாவது எந்த நோயும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களே இதை செய்துக்கலாம். உட்கார்ந்துட்டும் போடலாம். எனி பொசிஷன் போஸ்டர். நீங்க மேக்னெட்டை போய் நல்லா அழுத்தி பிடிக்கணும்லாம் இல்லை. அந்த வேவ்ஸ் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா திக்கா கவரா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூ டச். ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிறீங்க, சைடில் 2 மேக்னெட்ஸ் வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் கை வைக்கலாம். இல்லை பேப்பர் படிக்கணும், டிவி பார்க்குறீங்க, கீழே ஒரு ரப்பர் மேட். எதுக்கு, எர்த்து ஒரு மேக்னெட். நீங்கள் டைரக்டாக வச்சீங்கன்னா இந்த மேக்னெட் சார்ஜ் எர்த்து என்ன பண்ணும், அப்சர்வ். ஸோ இந்த மேக்னெட் சார்ஜை கீப் அப் பண்ணணும் அப்படின்றனா என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சின்ன ரப்பர் ஷீட் போட்டுட்டு இல்லை ஒரு உடன் பிளேட் போட்டுட்டு சும்மா மேலே வச்சுக்கலாம். அப்போ கூட அந்த வேவ்ஸ் கான்டாக்ட் தான் ஆகும், டைரக்டா எர்த்தை வந்து அது கான்டாக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 போஸ்டர்ல வச்சுக்கலாம். மூணாவதா என்ன பண்ணலாம், வயிற்றுல ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எப்படி சார் வச்சுக்கிறது, இது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தெரியும். வயிறுனா யூ கேன் ட்ரா a midline, imaginary midline. So this is right side of your body, so left side of your body anatomically. So right side ல ஒரு மேக்னெட், left side ல ஒரு மேக்னெட். So கையில 10 நிமிஷம், கால்ல 10 நிமிஷம், வயிற்றுல ஒரு 10 நிமிஷம். இதை வந்து நீங்க டெய்லி செய்து பாருங்க. யூ கேன் என்ஜாய் தி ரிசல்ட். உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும் என்ஹான்ஸ் ஆகிடும். நல்ல பசி எடுக்கும், நல்ல டைஜஷன் இருக்கும், இம்யூன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும், உங்களோட ஸ்கின் டோன்லாம் வந்து மாறிடும். ஹேர் ஃபாலிங் கண்ட்ரோல் ஆகும். இது எதுக்கு தான் செய்யறது, கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருந்தா கரைஞ்சிடும் magnetic water intake. So magnetic water is a very best medicine for kidney stones, renal cavities. இது ஒரு அற்புதமான ஒரு தெரப்பி. இது வந்து
சிகிச்சைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சது எப்படின்னா இந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுக்கப்பட்ட சில ஆராய்ச்சி முடிவுகள் தான் வந்து இது அதிகமாக மருத்துவத்துக்கு கூட கொண்டு வந்துச்சு மேக்னெட்ஸ். அவங்க என்னன்னா இந்த விண்வெளி வீரர்கள் வந்து சந்திரமண்டலம் போயிட்டு வரும்போது அவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரெச்சரில் தான் கொண்டு போய் இன்டென்சிவ் கேரில் சேர்த்துருவாங்க. அவங்களால நடக்க முடியாது. நார்மல்சி அப்படின்றது வந்து ஒரு 2-3 days ஆகும். வேற ரஷ்யன்ஸ் வந்து ராக்கெட்ல இருந்து இறங்கின உடனே ஃப்ளைட்ல இருந்து இறங்கின மாதிரி நடந்து வருவாங்க. இதுக்கு தான் வந்து நம்ம இந்த அக்யூகிராஃப் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம சீக்ரெட்டா ரஷ்யாவில் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவோம். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரஷ்ய வீரர்கள் செய்துக்கிட்டாங்க பிளானெட்ல இருக்கும்போது. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இங்க இருக்கிற மாதிரி மருந்து மாத்திரைலாம் அங்கே சாப்பிட முடியாது. ஸோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்களுடைய எனர்ஜியை ரீட் பண்ணி இவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, செல்ஃபா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க ரஷ்யன்ஸ். அதனால அவங்க மூணுல இருந்து திரும்பி வரும்போது கூட ஸ்டேபிளா இருந்தாங்க. அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இந்த டெக்னாலஜி தெரியாதனால அவங்க மூணுல இருந்து வந்து லேண்ட் ஆன உடனே அவங்கள ஒரு 3 days வந்து இன்டென்சிவ் கேர்ல வச்சிருந்து அதுக்கப்புறமா தான் நார்மலா உலகத்துக்கு அவங்க வெளியில வர முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது ஜப்பான்காரங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அது நம்ம கிட்ட இப்போ டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளாம் யூஸ் பண்றோம் இல்லையா, உங்க எனர்ஜி எல்லாம் ரீட் பண்றோம் இல்லையா, அந்த டெக்னாலஜி வந்து முதலா பயன்படுத்துறது வந்து விண்வெளி வீரர்களுக்கு தான். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இப்போ அக்யூபஞ்சர்ல வந்து ஒரு பெரிய ஒரு எவிடென்ட். நம்ம நாடி பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியாது. இந்த ரிப்போர்ட் வந்து இப்போ ஒரு ப்ரூஃபா இருக்கு. பேஷண்ட்ஸ் வந்த உடனே நீங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இப்படி இருக்கிறீங்க, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்ற எவாலுவேஷனே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இட்ஸ் ஏ கிரேட் சப்போர்ட் டு தி அக்யூபஞ்சர் பிராக்டிஷனர்ஸ். ஸோ இது வந்து 3 போஸ்டர் சொன்னேன். இப்போ 2 போஸ்டர் நீங்க பார்த்தீங்க. 3rd போஸ்டர் வந்து வயிற்றுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணோம், இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்டமக் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், கான்ஸ்டிபேஷன் எது இருந்தாலுமே சரி, அல்சர் இந்த ஹை பவர் மேக்னெட் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்க இல்லையா, இந்த மேக்னெட்டை நீங்க சில இடங்கள்ல பயன்படுத்த கூடாது. ஏன்னா இட்ஸ் ஹை பவர் இல்லையா. டைரக்டா வந்து ஹார்ட்டுக்கு மேல வைக்க கூடாது, வேற பேக் சைடு வச்சுக்கலாம். ஃபேஸ்ல இந்த ஹை பவர் மேக்னெட்டை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஃபேஸ்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தான் இந்த லோ பவர் மேக்னெட். இதுலயும் அதே மாதிரி என்ஆர் எஸ்எல் இருக்கும். ஸோ நார்மலா வந்து நார்த் போல் ரைட் சைட், சவுத் போல் லெஃப்ட் சைட். அதே மாதிரி தான் இன் யாங் மாதிரி தான், சேம் கோல்டு ஹாட் அந்த மாதிரி. ஸோ நார்த் போல் டினோட்ஸ் கோல்டு. ஸோ அதனால தான் அதை ப்ளூ கலர்ல நம்ம மார்க் பண்றோம். சவுத் போல் ரெப்ரசன்ட்ஸ் தி ஹீட், அதனால அதை ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு தலை வலிக்குது, 2 சின்ன மேக்னெட்ஸ் வாங்கி தலையில வச்சுக்கலாம். கண் வலி இருக்கு, கண்ணில் வச்சுக்கலாம். இல்ல விஷன் ப்ராப்ளம் இருக்கு, டிம் விஷன் இருக்கு, ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, மாலை கண் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நீங்க மேக்னெட்ஸ் வந்து கண்ணில் வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும். தலைவலி உடனே போயிடுமா? தலைவலிக்கு வச்சுங்க, தலைவலிக்கு நீங்க வைங்க, போயிடும். அதான் வச்சுட்டு போதான்னு சொல்லுங்க எனக்கு. ஓகே, நேசல் ப்ராப்ளம் வருது, நேசல் பிளாக்கேஜ் வருது, கோல்டு இருக்கு, ஸோ யூ கேன் கீப் ஓவர் தி நேசல் ஏரியா. த்ரோட்ல ப்ராப்ளம், டான்சிலைட்டிஸ் இருக்கு, ஸோ தொண்டையில வச்சுக்கலாம். தைராய்டு டான்சில்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மேக்னெட்ஸ் பயன்படுத்திக்கலாம். இந்த பெரிய ஹை பவர் மேக்னெட்டை வந்து நான் சொன்ன 2 கண்டிஷன்ல நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒன்று வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. 3000 காஸ் உள்ள மேக்னெட்டை வந்து 12 வயசுக்கு மேல உள்ளவங்க பயன்படுத்தலாம். இந்த சின்ன மேக்னெட்டை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், எங்க வேணாலும் பயன்படுத்தலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பயன்படுத்தலாம். 24 மணி நேரம் நீங்க அந்த மேக்னெட் வச்சிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த விதமான அட்வர்ஸ் ரிசல்ட்டும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் மேக்னடைசிங் வாட்டர். நார்த் போல், சவுத் போல். எப்பவுமே நார்த் போல் வந்து டாப் இல்லையா, வடக்கு அப்படிங்கிறது மேக்னெட். சவுத் போல் வந்து பாட்டம். நீங்க ஒரு பிராட் ஓப்பனிங் உள்ள பாட்டில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து
கீழே சவுத் போல் மேக்னெட், அதுக்கு மேல அந்த வாட்டர் கண்டெய்னர். இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுக்கிங்களேன், அது எப்படி இருக்கும்? ஓப்பனாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ அதில் 1 லிட்டர் வாட்டர். மேலே நார்த் போல் மேக்னெட்டால அந்த பாட்டம் அந்த டாப்பும் மூடிடுங்க. ஒரு நைட் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து மேக்னடைஸ்டு வாட்டராக மாறிடும். ஒன்ஸ் தட் வாட்டர் கெட்டிங் சார்ஜ், அதை வந்து நீங்கள் ஒரு மெடிசன் மாதிரி ட்ரீட் பண்ணணும். சாதாரண தண்ணி மாதிரி குடிக்கக்கூடாது. ஓகே, you should take 60 ml கிளாஸ் கண்டெய்னர் தான் பெட்டர். அல்லது பெட் பாட்டில்ஸ் வந்து அது யூஸ் பண்ணலாம். நான் பாயில் பண்ணி குடிக்கிற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் நைட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி என்னாகும்? மேக்னடைஸ்டு ஆகிடும். அதுக்கப்புறம் 60 ml ஆஃப் வாட்டர் தான் நீங்கள் குடிக்கணும். இட்ஸ் எ மெடிசன். per time, per one time, 3 times a day before food நீங்க அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மேக்னடைஸ்டு வாட்டர் உங்க உடம்புக்குள்ள போனா என்ன பண்ணும்? அவுட்டர் சார்ஜை விட அது இன்னும் எஃபெக்டிவா பேசேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணும். உணவு குழாயில இருந்து ஆனஸ் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையுமே சரி பண்ணும். நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் வந்து குயிக்கா ரெஜுனேட் பண்ணும். டைஜஸ்டிவ் டிசார்டர் சரி பண்ணும். உள்ள ஏதாவது அல்சர் மாதிரி இருந்தா அதையெல்லாம் சரி பண்ணும். ஸோ பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்கும் இல்லையா? ஸோ அருமையான நார்த், ஆல்வேஸ் டாப் வந்து நார்த் தானே. ஒரு பாட்டில் கீழே ஒரு மேக்னெட், 2 மேக்னெட் கொடுக்குறோம் இல்லையா? என்ன பவர் மேக்னெட்? which power? 3000 3000 சாப்பிடுறதுக்கு மேல சாப்பிடலாம். அவங்க எந்த வயசுல இருந்து சாப்பிடலாம் சார்? குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். குவான்டிட்டி குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேசுறது வந்து அடல்ட்ஸ் பத்தி. 12 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நீங்க 3000 கிளாஸ் ஆஃப் மேக்னெட் பயன்படுத்தலாம். மேக்னடைஸ்டு வாட்டர் வந்து 60 ml பிஃபோர் ஃபுட் 3 டைம்ஸ் a day குடிக்கலாம். ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களா இருந்தாக்கா ஒரு 25 ml 30 ml வாட்டர் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தா ஒரு ஸ்பூன்ல கொடுக்கலாம். It increases the immune level. So நம்ம செல்ஸ் வந்து நம்ம எல்லா செல்லுக்குமே வந்து காந்த சக்தி தேவை. இப்போ எல்லாருக்குமே அது சஃபிஷியண்டா இருக்குமானா நிச்சயமா இருக்காது. எல்லாருக்குமே லேக்கிங் இருக்கும். அந்த காந்த தன்மை நம்ம எல்லாரோட உடம்புக்கும் தேவை. ஆனா அது எப்படி இருக்கும்? குறைவா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ஈடு செய்யறதுக்கு ஆர்டிஃபிஷியலா மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து நீங்க கொடுத்துருங்க. 60 into 60 ml into 3 times a day before food. இப்போ இந்த மேக்னெட்டிக் சார்ஜ் அண்ட் மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இது தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு, எனக்கு நோயே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ப்ரிவென்டிவா ஆக்ட் பண்ணும். நோய் வராமல் உங்களை பாதுகாக்கும். எப்படி நம்ம LI11 பத்தி சொல்றோம். ஓகே, நோய் இருக்கு, அது எந்த நோயா இருந்தாலும் கிராஜுவலா குறையும். எந்த நோயா இருந்தாலும் இது மருத்துவம் இருக்கு இல்லையா? எந்த நோயா இருந்தாலும் உங்க உடம்போட இம்யூன் லெவல் கூடுச்சுன்னா என்ன அவன் நோய்கள் குறைஞ்சி போயிடும். கோமலா கேட்டாங்க, இது எக்ஸஸ் ஆயிடுமா, எனர்ஜி எக்ஸஸ் ஆயிடுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து இல்லை. ஏன்னா நம்ம உடம்புலயே வந்து ஒரு ஆட்டோ சிஸ்டம் இருக்கு. எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த ஆப்டிமம் லெவல் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம செல்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து தேவைப்படும், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓவர் ஃப்ளோ ஆகிடும். ஸோ நீங்க ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கெட்ல வந்து ஒரு டேப் திறந்து விடுறீங்க, பக்கெட் ரொம்பிடுச்சு, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, என்ன ஆகும்? ரொம்ப நேரம் வச்சிருந்தா வேஸ்ட். அவ்வளவுதான். 60 ml மேலயா? ஒரு சிலருக்கு அந்த குமட்டல் உணர்வு இருக்கலாம், குமட்டல் இருக்கலாம், ஒரு நாசியா அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கலாம். 60 ml தானே? இல்ல, அதான் சிப் பண்ணி தான் குடிக்கணும். வெறும் தண்ணி தான், அந்த மாலிகூல்ஸ் தான் மாறிடும். நீங்க வாட்டரா பாத்தீங்கன்னா மேக்னடைஸ்டு வாட்டருக்கும் நார்மல் வாட்டருக்கும் பை விஷன் நீங்க எதுவும் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. அதை நீங்க லேப்ல கொடுத்து செக் பண்ணீங்கன்னா இந்த வாட்டரோட மாலிகூல்ஸும் அந்த வாட்டரோட மாலிகூல்ஸும் வந்து வித்தியாசமா இருக்கும். இது சாஃப்டன் ஆயிருக்கும், அந்த மாதிரி பெரிய வித்தியாசம். It's not a mineral water, it's a magnetized. நீங்க நார்மல் வாட்டரும்
மேக்னடைஸ்டு வாட்டரையும் நீங்க ஒரு லேப்ல கொடுத்து செக் பண்ணும்போது you can find the changes. How many days it will stay, sir? Will it charge? Normally, see, some researchers say it's lasting for 6 days, 1 week. Okay. But according to our practical experience, you have to charge daily. இப்போ நீங்க 1 லிட்டர் தண்ணி நீங்க சார்ஜ் பண்றீங்க, ஓகே, அன்னைக்கு நீங்க கன்சியூம் பண்ணிடுங்க, திரும்ப நைட் சார்ஜ் பண்ணிக்கோங்க. See, 30 ml, 60 ml, 60 ml சாப்பிடுறீங்க, கொஞ்சம் தண்ணி பேலன்ஸ் இருக்கு, முகம் கழுவிக்கிங்க, Okay. அந்த தண்ணியை வந்து குளிக்கிற பக்கெட்ல ஊத்திட்டு குளிங்க. Okay. So you can utilize In the other way. அது ஏதாவது செடி இருந்தா மேக்னடைஸ்டு வாட்டர் ஊத்துங்க, செடியை பூச்சி அரிக்காது. ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தா மேக்னடைஸ்டு வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. எல்லாமே பெஸ்டிசைட்ஸ், பூச்சி மருந்து போட்டு தானே வருது. ஸோ யூ கேன் மினிமைஸ் தி டாக்ஸின்ஸ். பேஷண்ட்டுக்கு இது வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். முதல்ல ஒரு 15 நாள் சாப்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்களே என்ஜாய் பண்ணாங்கன்னா அது குடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கு வந்து எந்த விதமான எஃபோர்ட் இல்லை, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தடவை நீங்க மேக்னெட் வாங்குனீங்க அப்படின்னாக்கா நல்ல மேக்னெட் 600 rupees இருக்கும். 25-30 வருஷம் வரைக்கும் அந்த சார்ஜ் குறையாது, ப்ரொவைடட் யூ ஹேவ் டு கீப் தி மேக்னெட்ஸ் அவே ஃப்ரம் தி அயன் கண்டென்ட். ஒரு அயன் பியூரோலையோ அயன் செல்ஃப்லையோ அயன் டேபிள்லையோ வைக்கக்கூடாது. நீங்க உடன் பீரோல இல்லை உடன் பிளாட்ஃபார்ம் பாக்ஸில் வச்சுக்கணும், அவ்வளோதான். நேரா வந்து எந்த விதமான அயன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்களே 2-3 செட் மேக்னெட் வச்சிருக்கீங்கன்னா எல்லா மேக்னெட்டையும் ஒரே இடத்துல வைக்கணும், ஸ்பிளிட்டடாக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு ஹை பவர் மேக்னெட் வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன மீடியம் பவர் வச்சிருக்கீங்க, ஒரு லோ பவர் மேக்னெட்னா 3மே ஒரே இடத்துல போட்டு ஒரே இடத்துல வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த பவர் வந்து உங்களுக்கு குறையாது. ஸோ லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், 25 வருஷம் அதுக்கு மேலே என்ன வேணும்? 3 செட்டுக்கு பாட்டி டைம் கை கால் இல்லை, ஒரு தடவைக்கு வந்து நீங்கள் ஒரு செட்டப் ஆஃப் மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்றேன். இப்போ அடுத்து அதெல்லாம் வருது. அக்குபஞ்சரோட எப்படி இப்போ நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ உங்க கிளினிக் வச்சிருக்கீங்க, ஒரு பேஷண்ட் வர்றாங்க, ஏற்கனவே பேஷண்ட்ஸ் இருக்காங்க, வெயிட்டிங்ல இருக்கிறீங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு காலில் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஷீட்டோ இல்லை பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு 2 மேக்னெட் போட்டு சார் இதில் கால் வச்சுக்கிட்டு உட்காருங்க அப்படின்னா அவருக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். அவரும் என்ன நினைப்பாரு, நம்ம வெயிட் பண்றது ஒரு பர்பஸா வெயிட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பாரு இல்லையா? இதெல்லாம் நீங்க வந்து அடிஷ்னலா பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கிளினிக்ல பாத்தீங்கன்னா எல்லா பெட்லயும் ஒரு செட் இருக்கும், நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் சிலருக்கு வந்து பெயின் சிம்டம் இருக்கிறாங்க, இல்ல இன்டைஜஷன் இருக்கு, இல்ல ரொம்ப எயில்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் வயசானவங்க, ஒரு செட் மேக்னெட் அவங்களுக்கே கொடுத்துட்டு வீட்டில் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. காலையில ஒரு 30 மினிட்ஸ், நைட்ல ஒரு 30 மினிட்ஸ் நீங்க மேக்னெட் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு தியரியா படிச்சுட்ட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இப்போ நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிக்கல. நாம சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்ட். ஒரு விஷயம் கரெக்டா இருக்கு, நம்ம சரியா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னா அதை நான் அனுபவிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம அனுபவிக்காத விஷயங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ ஆத்தென்டிகேட்டடா பதில் சொல்ல முடியாது. நீங்களே கூட சில கேள்வி கேட்குறீங்க இல்லையா, 60 ml மேல குடிச்சா என்ன ஆகும்? 60 ml மேல குடிச்சு நம்ம எந்த ரிப்போர்ட்டும் பார்க்கல. ரியலா 60 ml குடிச்சவங்களுக்கு நிச்சயமா எந்த பாதிப்பும் கிடையாது. 60 ml மேல குடிச்சாலும் எந்த பாதிப்பும் வராது. பட் அது ஒரு மெடிசன் அப்படின்னும் போது there is a proper way இல்லையா? ஸோ அந்த 60 ml வந்து ரெக்கமெண்டட் டோஸ். இது ஏற்கனவே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி தான் இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் மேக்னெட் வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, இந்த டோஸ் வந்து பிஃபோர் ஃபுட் இட்ஸ் குட் ஃபார் ஆல் தி எயில்மெண்ட்ஸ் ஆஃப் தி பேஷண்ட் அப்படின்றத அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு மேக்னெட் வச்சீங்கன்னா உடனே பசிக்கும். கொஞ்சம் தொப்பை இருக்கு, நீங்க மேக்னெட் ஒரு 1/2 hour வச்சுக்கலாம் வயிற்றுல. ஸ்பிளீன்லாம் என்ன பண்ணும், இதெல்லாம் இருக்கு, டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகணும். அதாவது மேக்னெட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஹெட் பெல்ட் இருக்கு, ரிஸ்ட் பெல்ட் இருக்கு, பிபி பெல்ட் இருக்கு, ஜாயிண்ட் பெல்ட் இருக்கு, தொப்பைக்கு ஒரு பெல்ட் இருக்கு, டயபெட்டிஸ் ஒரு பெல்ட் எல்லாம் இருக்கு. அது உள்ள எல்லாம் மேக்னெட் பட்டன்ஸ் இருக்கும். சே 50 காஸ் 100 காஸ் பவர் உள்ளது. நீங்க ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு சப்போர்ட்டிவ் அப்பாரட்டஸ் வாங்கணும்னா ஒன்று 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல மல்டி பர்பஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் எஃபெக்டிவ் ரிசல்ட் இதுல கிடைக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாமே நான் அனுபவிச்சிட்டோம். ஹெட் பெல்ட், ஐ பெல்ட், காலர் எல்லாமே பார்த்தாச்சு. பட் எல்லாத்துலயும் கிடைக்கிற ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெனரல் சார்ஜிங்ல கிடைக்கிற ரிசல்ட் எதுக்குமே ஈக்குவல். ஏன்னா ஒரு இடத்துல நீங்க மேக்னெட் வச்சீங்கன்னா அந்த பவர் என்ன த்ரூ அவுட் தி பாடி இட் ஆக்ட்ஸ்.
வேறஸ் நீங்க அந்த மாதிரி முட்டி வலிக்கு ஒரு பெல்ட் வாங்கி கட்டிட்டு இருந்தீங்கன்னா த்ரோட் தி டே நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ரிசல்ட் கிடைக்காது. காரணம் இது வந்து 3000 காஸ் பவர் உள்ள மேக்னெட். நீங்க ஒரு 150 காஸ் உள்ள ஒரு 10 பட்டனை வச்சு கட்டிட்டீங்கன்னு வைங்க, அதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ அந்த செலவெல்லாம் தனித்தனியா பண்றதுக்கு பதிலாக ஜெனரல் சார்ஜிங் இஸ் ஹைலி அட்வைசபிள். இது வந்து இட்ஸ் ப்ராக்டிகாலிட்டி. அது ரெண்டாவது, நீங்க அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்க நைட்ல வந்து படுத்துக்கிறீங்க, பெட்லயே ஒரு 10 நிமிஷம் காலாண்டு இருந்தா போதும். அதை நீங்க மேல டச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க காலுக்கு பக்கத்துல 2 மேக்னெட் இருந்தா போதும், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை. முட்டி வலிக்குது, 2 பக்கம் 2 மேக்னெட் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பெயின்ஸ், இன்ஜுரிஸ், ஹீலிங் எல்லா பர்பஸ்க்கும் நீங்க மேக்னெட் யூஸ் பண்ணலாம். ஓகே. பிரச்சனை இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது கியூரேட்டிவா அது ஒர்க் பண்ணும். Injury means what? அடிபடுறது, காயம், Just scraping like anything, scratch. anything, scratches, ஒரு ஹீலிங், நான் ஹீலிங் wound, Okay. இல்ல ஒரு wound ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்குது, ஒரு ஃப்ராக்சர், எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஒரு போலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஏன் நான் உங்ககிட்ட நான் இப்ப டீப்பா போகுதுன்னா யூ கெட் கன்ஃபியூஸ். எந்த பிரச்சனைக்கு எந்த போல் அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாம பைபோல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் ஒரு இடத்துல வலி இருக்குன்னு வைங்களேன், வலியை குறைக்கிறதுக்கு நார்த் போல் யூஸ் பண்ணணும். அந்த இடம் ஹீல் ஆகிறதுக்கு சவுத் போல் யூஸ் பண்ணணும். நார்த் போல் கண்ட்ரோல்ஸ் தி பெயின், controls the circulation. South pole increases the circulation. இப்போ ஒரு இடத்துல அடிபட்டிருக்குதுன்னும் போது வெயினும் குறையணும், அந்த இடத்துல blood circulation அதிகமாகி அந்த ஹீலிங் ப்ராசஸும் நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு 2 போலும் தான் தேவை. ஸோ அதனால ஜெனரலாகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, யூஸ் பைபோல் மேக்னெட்ஸ். அண்ட் வி ஹேவ் எலக்ட்ரிக் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆல்சோ. எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் அதனுடைய பவரே வந்து 250 காசஸ். இந்த 250 காஸ்ல வந்து பைபோல் பவர்ஸ் தான் வரும். அதில் சிங்கிள் போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரிக் மேக்னெட்ஸ் வந்து அந்த காயிலில் எலக்ட்ரிக் எனர்ஜி பாஸ் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரோக் நெகட்டிவ் நார்த் வந்தால் இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து சவுத் வரும். ஸோ ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் வந்து 50 ஸ்ட்ரோக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷத்தில் 3000 ஸ்ட்ரோக்ஸ் வரும். Bipole magnet, I mean electromagnets always we can have bipole magnetic force. வலி இருக்கும்போது நீங்க எலக்ட்ரோமேக்னெட் யூஸ் பண்ணீங்கன்னா வலி வந்து ரொம்ப வேகமா குறையும். இந்த ஸ்டாட்டிக் மேக்னெட் வந்து நீங்க ஒரு 1 hour யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கீங்க, அது ஒரு 10 minutes யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக் மேக்னெட் வந்து வெரி பவர்ஃபுல். ஓகே. மேக்னெட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம சென்டர்ஸில் கிடைக்கும், நம்ம சர்வீஸாக அந்த கேம்ப்ஸில் எல்லாமே இந்த அக்குபஞ்சர் மெட்டீரியல் விற்கிறவங்க எல்லாருமே மேக்னெட்ஸும் சேல் பண்ணுறாங்க.